We are the change generation. We are the change generation. இந்த வருடாந்திர கூட்டத்தின் நிறைவு நாளிலே சுருக்கமாக உங்களோடு இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்காக எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை உங்களோடு கூட சில மணித்துளிகள், சில நிமிடத்துளிகள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசிக்கிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசியுங்கள். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். எபிரேய ஆக்கியோன் இந்த பகுதியில் இந்த வசனத்தை 7ஆம் வசனத்தில் ஒரு 3 காரியங்களை அவர் பதிவு செய்கிறார். இந்த 3 காரியங்களும் இந்த வருடாந்திர கூட்டத்திலே பங்கெடுத்திருக்கிற நமக்கு, நம்முடைய திருச்சபைக்கு இது தேவையான வார்த்தை என்பதை உணர்ந்து உங்களோடு கூட இதை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 128 ஆண்டுகள் பங்களா சுரண்டை சேகரத்தை ஆண்டவர் நேர்த்தியாக நடத்தி வந்திருக்கிறார். இந்த 7ஆம் வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒரு வருடாந்திர கூட்டத்தில் செய்ய வேண்டிய ஒரு முதல் காரியம், கடந்து வந்த நாட்களை, கடந்து வந்த பாதைகளை, நம்மை இம்மட்டும் சுமந்து வந்த தெய்வத்தை நினைத்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். சொல்லப்போனால் 128 ஆண்டு காலங்கள் இந்த பகுதி 128 ஆண்டுகளுக்கு முன்பதாக எப்படி இருந்தது என்று நம்ம கற்பனையில் கூட நினைச்சு பார்க்க முடியாது. எத்தனையோ தீமைகள், அறியாமை என்னும் இருள்கள், எத்தனையோ விதமான அலங்கோலங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நம்மை தேடி மிஷினரிகள் புறப்பட்டு வந்தார்கள். ஜெர்மனிலிருந்து, இங்கிலாந்திலிருந்து எத்தனையோ மிஷினரிகள் நம்மை தேடி வந்தார்கள். இந்த பகுதியில் பேரன்புருக்கு ஐயா அவர்கள் வந்து அவர்கள் செய்த மகத்தான ஊழியம். இங்கே நல்ல ஒரு ஆலயம், இந்த சுற்று பகுதிகளெல்லாம் ஆலயங்கள், நல்ல ஒரு பாடசாலை, இப்படி எத்தனையோ காரியங்களை நம்முடைய முன்னோர்கள் மூலமாய் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். சொல்லப்போனால் 128 ஆண்டை நாம் நிறைவு செய்கிற இந்த தருணத்தில் நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலத்தையும் நம்ம நினச்சி பார்க்கணும். 244வது வருடாந்திர பண்டிகையை வருகிற 9, 10, 11 ஆகிய தேதிகளிலையும் நம்ம கொண்டாட போகிறோம். இது எல்லாம் எதை குறிக்கிறது என்றால், இந்த வருடத்தின் நிறைவிலே ஒருவேளை இந்த பண்டிகையை கொண்டாடி அடுத்த ஒரு பண்டிகை ஆண்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்கிற இந்த தருணத்தில் முதலாவது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய கடந்த காலங்களை நாம் திரும்பி பார்த்து அதை நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். எனவே தான் உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அதை சொல்லப்படுகிறது, பூர்வ நாட்களை நினைத்து பாருங்கள், தலைமுறை தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனித்து பாருங்கள். நம்முடைய கடந்து போன நாட்களை நினைத்து பார்க்கும் பொழுது எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். பொதுவாக நினைத்து பாருங்கள் என்று சொல்லும் பொழுது அதில் மறைந்திருக்கிற ஒரு உண்மை என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு நீங்களும் நானும் நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா, நன்றி சொல்ல வேண்டும். கடந்து வந்த பாதையில் எத்தனையோ கஷ்டங்கள், போராட்டங்கள், எத்தனையோ விதமான தேவைகளுக்கு மத்தியில் நம்மை இம்மட்டும் ஆண்டவர் நடத்தி வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாச பிரமாணத்தை சொல்லி மகிழ்ந்தார்கள். என்ன தெரியுமா? என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தான். கொஞ்ச ஜனத்தோடு எகிப்துக்கு போனான். எகிப்தியர்கள் எங்களை ஒடுக்கினார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒடுக்குதலுக்கு மத்தியில் எங்கள் தேவன் ஓங்கிய புயத்தினால் எங்களை விடுவித்து வழி நடத்தினார். இந்த வருடாந்திர கூட்டத்தின் இந்த பகுதியில் வந்திருக்கிற நாம், நம்முடைய முன்னோர்கள், நம்மை நடத்தி வந்தவர்கள், நமக்கு இவ்வளவு வாய்ப்புகளை அள்ளி கொடுத்தவர்கள், நம்முடைய சந்ததி உயர்வதற்கு காரணமாக இருந்த மிஷனரிகள், எண்ணற்ற ஊழியர்களை நினைத்து பார்த்து நன்றி சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.
யோசித்து பாருங்க, நம்மை தேடி வந்த மிஷினரிகள் எதற்காக இங்கே வந்தார்கள்? சுகபோகமாக இருப்பதற்காக நம்முடைய தேசத்தை நாடி அவர்கள் வரவில்லை. இங்கு வந்தவர்கள் எல்லாம் எவ்வளவோ சவால்களை மேற்கொண்டார்கள். ஒருவேளை இன்று இவ்வளவு நவீன யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தேசத்தில் மூட பழக்க வழக்கங்கள் புறையோடி போயிருந்தது. இன்னும் நம்முடைய தேசத்தின் வடபகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடன்கட்டை ஏறுதல் என்னும் நிலை, சிறு குழந்தை திருமணம், 10 வயது 12 வயதில் திருமணம் செய்து வச்சிருவாங்க. வயதான ஒரு மனிதனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருவாங்க. இந்த 10 வயது சிறுமிக்கும் ஒரு 50 வயது பெரியவருக்கும் திருமணம் நடக்கும். யாரும் இதை தட்டி கேட்க முடியல. ஆனால் வந்த மிஷினரிகள் அதை தட்டி கேட்டார்கள். வந்த மிஷினரிகள் இங்கு இருக்கிற அறியாமை என்னும் இருளை மாற்ற வேண்டும். ஜனங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கிறது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று மக்கள் வேறுபிடித்து மக்களை கூறு போட்டு வாழ்ந்து கொண்டிருந்த உலகத்தில் நம்முடைய மிஷினரிகள் மூலமாய் ஒரு மாபெரும் எழுப்புதல் நம்ம தேசத்தில் உருவானது. ஒரு ராக்லாண்ட் மிஷினரி இந்த பகுதிக்கு தானே வந்தாங்க. அவங்க சென்னையில் தான் ஊழியம் செய்யும்படி பணிக்கப்பட்டார்கள். சென்னையில் அவங்களுக்கு நல்ல பொறுப்பு கொடுக்கப்பட்டது. சிஎம்எஸ் ஊழியத்தின் செயலராக, செக்ரட்டரியாக சென்னையில் அமர்ந்து நீங்கள் மேற்பார்வை பார்த்து உங்கள் ஊழியத்தை செய்யலாம் என்று பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு முறை ராக்லாண்ட் மிஷினரி இந்த பகுதிக்கு தான் வந்தாங்க. நம்ம சுரண்ட பகுதிக்கு வந்தாங்க, சங்கரங்கோயில் பகுதிக்கு வந்தாங்க, இங்கே சிவகாசி பகுதிக்கு வந்தாங்க. அவங்க யோசித்தாங்க, திருநெல்வேலி பகுதி இயேசுவின் அன்புக்குள்ள எழும்பி வந்து கொண்டிருந்த வேளையில் இந்த வடநெல்லை பகுதி என்று அழைக்கப்பட்ட பகுதியில் ஒரு கிறிஸ்தவர்களை கூட காணவில்லையே என்று சொல்லி இந்த ராக்லாண்ட் மிஷினரி தன்னுடைய பணியிடத்தை மாற்றிக்கொண்டார். ஒரு செக்ரட்டரியாக இருந்து நான் சுகமாக உட்கார்ந்து மேற்பார்வை செய்வது ஊழியம் அல்ல, மாறாக ஆண்டவரை அறியாமை என்னும் இருளுக்குள்ளே கிடைக்கிற பலவிதமான மூட பழக்க வழக்கங்களில் சிக்கி தவிக்கிற இந்த வடநெல்லை பகுதிக்கு செல்ல வேண்டும், இங்கு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று தன்னை அவர்கள் தியாக பொலியாக அர்ப்பணித்தார்கள். அதே போல தான் பேரன்புர்க் மிஷினரி இங்கே வந்தாங்க. சென்ற ஆண்டு நம்முடைய மகாகணம் பேராயரை அவருடைய தலைமையில் தரங்கம்பாடி, நம்முடைய இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் தரங்கம்பாடி ஒரு முக்கியமான இடம். ஏனென்றால் நாம் வாசிக்கிற இந்த வேதாகமத்தின் முதல் மொழிபெயர்ப்பு அங்குதான் நடைபெற்றது. அருமையான சீகன் பால்க் ஐயர் அவர்கள் அந்த இடத்துல வந்து தமிழை அங்கே இருக்கிற கடற்கரை மண்ணிலே எழுதி கற்றுக்கொண்டு நமக்கு இந்த வேதாகமத்தை முதலாய் இந்திய தேசத்தில் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு முதலாவது அச்சடிக்கப்பட்டது இந்த பரிசுத்த வேதாகமம். அந்த மிஷினரியுடைய வாழ்க்கை வரலாறை குறித்து நாங்கள் பார்த்தோம். அந்த தரங்கம்பாடி என்று அழைக்கப்படுகிற தரங்கம்பாடியில் 3 நாள் எங்களுக்கு ரிட்ரீட் நடந்தது. நாங்கள் ஃபேமிலியாக 150 குருமார்களும் அங்கு சென்றோம். பயங்கரமான வெப்பம். போன மே மாதம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கடுமையான வெப்பம் இருக்குன்னு சொல்லி. அங்கே இருப்பதே ஒரு கடினமான ஒரு சவாலாக இருந்தது. ஆனால் இந்த சீகன் பால்க் ஐயர் அவர்களை குறித்து வரலாறை அங்கு நாங்கள் கேட்கும் பொழுது, இந்த தரங்கம்பாடிக்கு வந்து 2 ஆண்டு கழித்து அவர்கள் சகோதரிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதம் இன்னைக்கும் ஜெர்மனில் இருக்குது. அந்த கடிதத்தில் அவங்க எழுதுனாங்க. எப்படி எழுதுனாங்க தெரியுமா? இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க, மிகுந்த ஒரு வெப்பம் நிறைந்த ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு போய் 1 வாரம் உங்களை தங்க வச்சா உங்கள் உறவினர்களிடம் தொலைபேசியில் பேசும்பொழுது என்ன சொல்லுவீங்க? எங்களை பாடாப்படுத்துகிறாங்க, நாங்கள் வெப்பத்தில் காய்ந்து கொண்டிருக்கிறோம், ஒழுங்காக தூங்க முடியலை, நிம்மதியாக இருக்க முடியலை, அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் அந்த வெப்பம் மிகுந்த பகுதியில் வந்து தங்கியிருந்த சீகன் பால்க் 2 ஆண்டுகள் கழித்து தன் சகோதரிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். என்ன தெரியுமா? என் சகோதரியே, நம்முடைய தேசத்தில் நான் இருப்பதை பார்க்கிலும் இந்த தரங்கம்பாடியில் நலமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி எழுதுகிறார். நலமாக இருந்தாரா? இல்லை. எல்லாரும் இங்கே வந்த மிஷினரிகள்லாம் கொஞ்சம் வயசில் செத்து போனாங்க. அவங்க நலம் என்று சொன்னது தங்களுடைய சுகத்தை சொல்லவில்லை.
இங்கிருக்கிற அநேக ஆத்தும ஆதாயங்களை கண்டு கொண்டார்கள். இங்கிருக்கிற ஒரு சவால்களை முறியடிக்க வேண்டும் என்ற ஒரு வேட்கை கொண்டார்கள். பிரியமானவர்களே, நம்மை நன்றாய் நடத்தினவர்களை நினைத்து பார்ப்பது இந்த வருடாந்திர கூட்டத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி. நினைத்து பார்த்து நன்றி சொல்வது. ஆண்டவரே, எங்கள் முன்னோர்களுக்காக நன்றி. இந்த 128 ஆண்டு காலம் இந்த பாரன்புருக்கு, இந்த திருச்சபை, இந்த பங்களா சுரண்டை வரலாற்றில் நீங்க எவ்வளவு செயல்பட்டீர். எங்களுடைய முன்னோர்களை பார்க்கும் பொழுது எவ்வளவோ தேவைகளுக்கு மத்தியில் அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை எவ்வளவு உயர்த்தி இருக்கிறீர், எவ்வளவு நன்மைகளை தந்திருக்கிறீர், எவ்வளவு நாங்கள் வாழ்வு பெற்றிருக்கிறோம் என்று நம்முடைய முன்னோர்களை நினைத்து நன்றி சொல்வது இந்த வருடாந்திர கூட்டத்தின் முதல் பகுதி. அதான் ஐயா அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் திருச்சபையாய் குடும்பமாய் வந்து என் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், நம்முடைய வரலாற்றை நினைத்து நன்றி சொல்ல வேண்டும். முதல் பகுதி, நாம் தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நன்றாய் நடத்தினவர்களை நினைத்து பாருங்கள். இரண்டாவது பகுதி சொல்லுகிறது, வாசிங்க, அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து பாருங்கள். முதல் பகுதிக்கும் இரண்டாவது பகுதிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. முதல் பகுதி உங்களை போதித்தவர்களை, இத்தனை ஆண்டு காலம் நம்மை போதித்து நடத்தின நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மிஷனரிகளை நினைத்து பார்க்க வேண்டுமாம். இரண்டாவது, அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து பாருங்கள். சொல்லப்போனா அவங்க வாழ்க்கையின் நிறைவு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைவு ரொம்ப முக்கியம் இல்லையா? துவக்கம் அற்பமாக இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பு இருக்க முடியாது, துவக்கத்தில் எந்த விதமான அச்சீவ்மெண்ட் இருக்க முடியாது. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முடிவில் சாதனைகள் வெளிவருகிறது. துவக்கத்தில் இல்லாத சாதனைகள் ஒரு மனித வாழ்க்கையின் நிறைவில் தான் அது சாதனைகளாய் மாறுகிறது. இங்கே சொல்லுகிறார், அவர்களுடைய நடக்கையின் முடிவை நீங்கள் நன்றாய் சிந்தித்து பாருங்கள். அப்படியானால் அவங்க வாழ்க்கையின் நிறைவை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவங்க வாழ்க்கையின் சாராம்சம் என்ன? அவங்க இந்த உலகத்தில் வந்து எவ்வளவு காலங்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க இந்த வாழ்க்கையில் வந்து அவர்கள் கண்டுகொண்ட நிறைவு என்ன, அதை சிந்தித்து பாருங்கள். அவங்க ஓடிய ஓட்டம் என்ன, ஓடிய விதம் என்ன, அவங்க சாதித்தது என்ன, அவங்களுடைய சாதனைகள் என்ன, அந்த சாதனை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன, இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று இங்கே எபிரேய ஆக்கியோன் அழைக்கிறார். பிரியமானவர்களே, நாம் இது போட்டி உலகம். நம்முடைய பிள்ளைகளுக்கு பெரும்பாலும் நம்ம வேதத்தையே கற்றுக் கொடுப்பது இல்லை. நம்ம பைபிளெல்லாம் அநேக வேளையில் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அநேக வேளையிலே மறந்தவர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தை வாசிப்பதற்கு நமக்கு இன்று சரியான நேரம் இல்லை. ஆண்டவரை நோக்கி குடும்பமாய் அமர்ந்து ஜெபிப்பதற்கு கூட நேரம் இல்லை. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, நம்முடைய முன்னோர்கள் அவருடைய வாழ்க்கையின் நிறைவை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம், கொஞ்சம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். அவங்கெல்லாம் அங்கே ஏன் வந்தாங்க? அவங்க வாழ்க்கையின் நிறைவு எதை கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா? ஆத்தும தாகம், ஆத்தும கரிசனை. அவங்க வாழ்க்கையின் நிறைவு, ஒருவேளை அவங்க வாழ்ந்த வாழ்க்கையின் ஓட்டம் ஒரு குறுகிய ஓட்டமாக இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நமக்கு கிடைக்கிற சாராம்சம், அந்த நிறைவை நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது அவங்க முழுக்க 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 இந்த சமூகத்துக்காக வாழ்ந்து காட்டினார்கள். உங்களுக்காகவும் எனக்காகவும் வாழ்ந்து காட்டினாங்க. அவங்க இங்க வந்த பிற்பாடு தான் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற அந்த வேத வார்த்தை நம்முடைய இந்திய தேசத்தில், தமிழ்நாட்டில் இந்த சுரண்ட பகுதியில் நம்முடைய மிஷனரிகள் வந்தபடியினால் ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் கிடைத்தது. அவங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டம், அவங்க வாழ்க்கையின் நிறைவு, அவங்க தங்களுக்காக வாழவில்லை, பிறருக்காக வாழ்ந்தார்கள். வாழ்க்கையின் நிறைவு, அவர்கள் அநேக ஆத்தும பாரத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். ஆத்தும கரிசனை, ஆத்தும ரட்சிப்பு, இதுதான் அவருடைய தாகமாக இருந்தது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையின் அந்த நிறைவை கொஞ்சம் கவனித்து பார்ப்போமே. என்ன இருக்கும்? சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னா சுயநலம் தான் அங்கே மேலோங்கும். நம்முடைய வாழ்க்கையின் சாராம்சம், அதை கொஞ்சம் எடுத்து பாருங்க. இன்று வளர்ந்து விட்டோம், கல்விக்கூடங்கள் பெருகிவிட்டது, ஆலயங்கள் பெருகிவிட்டது, ஊழியங்கள் பெருகிவிட்டது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் நிறைவின் சாராம்சத்தை எடுத்து பார்த்தா அதில் முடங்கி கிடக்கிற நிறைய காரியம் சுயநலங்கள்.
இன்று இருக்கிற போட்டி பொறாமைகள், இன்று இருக்கிற பிரச்சனைகள், பிரிவினைகள், திருச்சபையில் இருக்கிற மனக்கசப்புகள், இதையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா சுயநலம்தான் ஒரு மனுஷியுடைய வாழ்க்கையின் நிறைவாக இருக்கிறது என்பதை அது சுட்டி காட்டுகிறது. ஆனால் நம்மை தேடி வந்த மிஷனரிகள் சுயநலத்தை எல்லாம் விட்டுவிட்டு அவங்க உங்க மேலையும் ஏன் மேலையும் நம் மேலையும் நம்முடைய சந்ததி மேலையும் கரிசனை வைத்து செயல்பட்டார்கள். அவங்க வாழ்க்கையின் நிறைவை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு அது எங்கிட்ட இருக்குதா? அந்த வாழ்க்கை நிறைவு என்னிடத்தில் இருக்கிறதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. இதே எபிரேய புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் அதில் சொல்லப்படுகிறது. 2ஆம் வசனம் பாருங்க. 12ஆம் வசனம் 2ஆம் வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் அவமானத்தை எண்ணவில்லை, அவர் சிலுவையை சகித்தார். வேதனையை எண்ணவில்லை, சிலுவையை. ஏன் தெரியுமா? சந்தோஷ, அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஆத்தும ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆத்தும ரட்சிப்பு. பாவத்திலும் சாபத்திலும் வியாதிகளும் கட்டுகளிலும் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த சிலுவை மூலமாய் ஒரு மாபெரும் விடுதலை கிடைக்க போகிறது என்ற அந்த சந்தோஷம் அவர் அவமானப்படுவதை ஒரு பொருட்டாக எண்ண வைக்கவில்லை. அவர் சிலுவையை சுமப்பதை ஒரு பொருட்டாக எண்ண வைக்கவில்லை. இந்த நவீன யுகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அவமானம் வந்தாலும் நம்மளால் தாங்க முடியலை. ஆண்டவருக்காக வாழும் பொழுது ஒரு சின்ன சிலுவையை தூக்க நம்மளால் சகிக்க முடியலை. ஒரு சின்ன பாடு வந்தால் போதும், ஐயோ ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த பாடுன்னு கேட்குறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரை தொடர்ந்து வந்த ஊழியக்காரர்கள், நம்மை நாடி வந்த மிஷனரிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அவமானத்தையும் நிந்தையையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் அவர்கள் என்னலை. ஏன் தெரியுமா? அவங்க கண்ணுக்கு முன்னால் ஒரு சந்தோஷம் இருந்தது. ஒரு ஆத்தும ரட்சிப்பு இந்த திருநெல்வேலியில் உண்டாக வேண்டும். ஒரு ஆத்தும ரட்சிப்பு இந்த சுரண்டை பகுதியில் உண்டாக வேண்டும். ஒரு ஆத்தும ரட்சிப்பு இந்த வடநெல்லை பகுதியில் உண்டாக வேண்டும் என்ற அந்த ஆர்வம் அவங்களுக்குள்ள இருந்தது. அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதை நினைக்கும் பொழுது நம்முடைய சுயநலங்களிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். நம்முடைய பிரிவினையின் எண்ணங்களிலிருந்து நம்ம விடுதலை பெற முடியும். நம்முடைய கசப்புகளிலிருந்து நம்ம விடுதலை பெற முடியும். நம்முடைய போட்டி மனப்பான்மையிலிருந்து விடுதலை பெற முடியும். நம்முடைய சுகபோக வாழ்க்கையிலிருந்து நம்ம விடுதலை பெற முடியும். அவருடைய வாழ்க்கையின் நிறைவை சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. மூன்றாவதாக இங்கே சொல்லப்படுகிறது, அதை நான் சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இது நமக்கு எதிர்காலத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சவால். 128 ஆண்டுகளை கடந்து ஒரு புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற அருமையான அன்பு பங்களா சுரண்டை திருச்சபையின் அன்பு தேவ ஜனங்களே, ஒருவேளை நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலம் 244வது வருடாந்திர பண்டிகையை கொண்டாட போகிற இந்த தருணத்தில் நமக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிற சவால் என்ன தெரியுமா? அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். எத்தனையோ மிஷனரிகளின் வரலாறுகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். வாட்ஸ்அப்பை திறந்தா எத்தனை மிஷனரிகளுடைய வரலாறு படங்களாக நமக்கு காட்டப்படுகிறது, செய்தியாக சொல்லப்படுகிறது. பார்த்து பார்த்து பரவாயில்லை, மிஷனரிகள் இவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க என்று சந்தோஷப்பட்டு அப்படியே லயித்து போய் இருப்பதற்காக இது சொல்லப்படவில்லை. அவர்களின் விசுவாசத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். அவங்க விசுவாசனா என்ன? அதுக்கு இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல ஆசைப்படுறேன். அவர்களுக்கு இருந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு இருந்த எதிர்நோக்கு என்ன? அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கையா எதை கொண்டு வந்தார்கள், எதை சாதித்து காட்டினார்கள், அதை செய்வதற்கு நீங்களும் முற்படுங்கள். அவர்களின் விசுவாசத்தை பின்பற்றுங்கள், அவர்களின் தரிசனத்தை பின்பற்றுங்கள், அவர்களின் எதிர்நோக்கை பின்பற்றுங்கள். தரிசனம் மழுங்கி போய்விட்டதா? தரிசனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு எதிர்நோக்கு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நமக்கு ஆத்ம பாரம் இல்லையா? இன்னும் ஏராளமான ஜனங்கள் ஆண்டவரின் அன்புக்குள்ள வர வேண்டும் என்ற பாரம் இல்லையா? நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லையா? அவர் சொல்லுகிறார், அவர்களின் விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அவங்களுடைய தரிசனம் என்ன? அதை கொஞ்சம் பின்பற்றி பாருங்க. நம்முடைய மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அவர் அடிக்கடி போராட்டத்திலாம் என்ன சொல்லுவார்? கனவு காணுங்கள் என்று சொல்லுவார். நிறைய காலேஜுக்கு போவார். அப்துல் கலாம் காலேஜுக்கு போய் மாணவர்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? கனவு காணுங்கள் என்று சொல்லுவார். ஒரு இடத்துல போகும்பொழுது ஒரு மாணவன் கேள்வி கேட்டு விட்டான். என்ன கேள்வி?
ஜனாதிபதி அவர்களே, கனவு காணுங்கள் என்று சொல்லுகிறீர்கள். நான் தூங்கினால் எனக்கு கனவே வருவது இல்லை, நான் தூங்கினால் எனக்கு கனவே வருவது இல்லை என்று சொன்னான். ஜனாதிபதி அப்துல் கலாம் சொன்னாங்க, என் அன்பு சகோதரனே, இது தூக்கத்தில் வரும் கனவு அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்கின்ற கனவு. இது தூக்கத்தில் வருகிற கனவு அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்கிற கனவு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு கனவுனா என்ன? விஷன், தரிசனம். அநேகருடைய வாழ்க்கையில் தரிசனம் இல்லை. அந்த மாணவன் கேட்டது போல நம்ம கேட்கிறோம், எங்களுக்கு தரிசனமே இல்லை. நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் வந்துவிட்டது. ஒரு காலத்தில் எங்கள் மிஷனரிகள் எங்களை தேடி வந்து கஷ்டப்பட்டு எங்களை உருவாக்கி விட்டார்கள். கல்வியிலும் சமூகத்திலும் நல்ல அந்தஸ்தை கொடுத்து எங்களை உருவாக்கி விட்டார்கள். எங்களுக்கு தரிசனம் வரவில்லை. அப்படியே தரிசனம் வந்தாலும் எங்கள் குடும்பத்துக்கு என்ன செய்யலாம், எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், எங்கள் வாழ்க்கையை எப்படி பெருக்கிக் கொள்ளலாம், இப்படிப்பட்ட தரிசனம் தான் எங்களுக்குள்ளே இருக்கிறது என்று இன்று அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவர்களின் விசுவாசத்தை பின்பற்றுங்கள், அவர்களின் தரிசனத்தை பின்பற்றுங்கள். அவர்கள் என்ன தரிசனத்தோடு இங்கிலாந்தை விட்டு புறப்பட்டு வந்தார்களோ, என்ன தரிசனத்தோடு ஜெர்மனை விட்டு புறப்பட்டு வந்தார்களோ, அந்த தரிசனம் கொஞ்சமாவது நமக்குள்ளே இன்று வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹென்றி மார்ட்டின் ஒரு தேவ ஊழியர் நம்ம தேசத்துக்கு வந்தாங்க. உருது மொழியில வேதாகமத்தை மொழிபெயர்த்தாங்க. இந்த ஹென்றி மார்ட்டின் மேக்ஸில் கோல்டு மெடலிஸ்ட், நன்றாய் படிக்கக்கூடியவர். ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் அவர் படித்தார். இந்த ஹென்றி மார்ட்டினுக்கும் உலக பிரகாரமாக வாழ வேண்டும் என்ற கனவு இருந்தது. அவர் இள வயதில் ஒரு பெண்ணை நேசித்தார். அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இவருக்குள்ளே ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். இந்திய தேசத்துக்கு சென்று ஊழியம் செய் என்ற தரிசனத்தை கொடுத்தார். தனக்கு வரப்போகிற மனைவியிடத்தில் போய் இந்த ஹென்றி மார்ட்டின் கேட்டார், நம்ம 2 பேரும் திருமணம் முடித்த பிற்பாடு இந்திய தேசத்திற்கு சென்று ஊழியம் செய்ய வேண்டும், அதற்கென்று நீ ஆயத்தப்படுவாயா என்று கேட்டார். அந்த பெண்மணி, நான் யோசித்து சொல்லுகிறேன் என்று சொன்னாள். 2 தினங்கள் கழித்து இந்த ஹென்றி மார்ட்டினை அழைத்தவள் சொன்னாள், ஹென்றி மார்ட்டின், நான் வேண்டுமென்றால் இந்தியாவை மறந்துவிடு, இந்தியா வேண்டுமென்றால் என்னை மறந்துவிடு. ஹென்றி மார்ட்டின் உடனடியாக ஒரு பதிலை சொன்னார், பெண்ணே, இந்தியாவுக்காக உன்னை மறந்து விடுகிறேன், இந்தியாவுக்காக உன்னை மறந்து விடுகிறேன் என்று சொன்னார். இந்தியாவுக்கு வந்தார். 31 வயது தான். இந்தியாவில் வந்து உருது மொழியில மொழிபெயர்த்து குதிரைகளை பயணம் செய்து பல மக்களுக்கு உருது மொழியில வேதாகமத்தை பரிசளித்து மாண்டு போனார். எதுக்காக வரணும்? எதுக்காக வரணும்? சொந்த தேசத்தில் மனைவியை திருமணம் செய்து மனைவியோடு சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாமே? இல்லை. அவங்களுடைய எதிர்நோக்கு, அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய தரிசனம், அவங்களுடைய விசுவாசம், இந்தியா 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 ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். இங்கே எபிரே ஆக்கியன் சொல்லுகிறார், அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஒரு விசை நாம் எழுந்து நின்று ஜெபிக்கலாமா? எழுந்து நின்று அப்படியே தொடர்ந்து நம்ம பாடலுக்குள்ளே சென்று காணிக்கைகளை அர்ப்பணிக்க போகிறோம். எழுந்து நின்று இந்த வருடாந்திர கூட்டத்தில் ஆண்டவர் 3 காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒன்று, வேத வசனத்தை போதித்து நம்மை நன்றாய் நடத்தினவர்களை நினைத்து பாருங்கள். அவங்க நினைச்சு பார்க்கும் பொழுது நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். கண்ணீரோடு கடந்து வந்த பாதைகளை நினைச்சு பார்க்கும் பொழுது, பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனித்து பார், உன் தகப்பனை கேள், உங்க முற்பிதாக்களை கேட்டு பாருங்க. எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் இருந்த நம்மை ஆண்டவர் நம்முடைய மிஷனரிகள் மூலமாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். நினைத்து பாருங்கள். இரண்டாவது, அவருடைய வாழ்க்கையின் நிறைவை நீங்க கவனித்து சிந்தித்து பாருங்கள். அவங்க வாழ்க்கையின் சாராம்சம் என்ன? தங்களுக்காக அவங்க வாழல, நமக்காக கோதுமை மணியாக இந்த மண்ணிலே மடிந்து போனார்கள். இந்திய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த பகுதி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு மிஷனரிகளும் இங்க வந்து அவங்க நமக்காக கோதுமை மணியாய் அவர்கள் விழுந்து போனார்கள்.
அவங்களுடைய முழு எண்ணம் ஆத்தும தாகம், ஆத்தும கரிசனை. அவங்க அவமானத்தை எண்ணல, நிந்தையை எண்ணல, வியாதியை ஒரு பொருட்டா எண்ணல, இங்க இருக்கிற கஷ்டங்களை ஒரு பொருட்டா எண்ணல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிறைவை அவர்கள் தந்தார்கள். அதை கவனித்து பாருங்கள். மூன்றாவது, அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இன்னைக்கு நம்ம விசுவாசம்லாம் இம்மைக்காக மாத்திரம் இருக்கிற விசுவாசம். இம்மைக்காக எனக்கு இது கிடைக்கணும், அது கிடைக்கணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், செல்வம் கிடைக்கணும், சொத்து கிடைக்கணும், சுகம் கிடைக்கணும், இம்மைக்காக மாத்திரம் வைக்கிற விசுவாசம். ஆனா அவர்களுடைய விசுவாசம் அப்படி இல்லை. அவங்களுடைய எதிர்நோக்கு அப்படி அல்ல, அவங்களுடைய நம்பிக்கை அப்படி அல்ல, அவங்களுடைய தரிசனம் அப்படி அல்ல. அவங்க தரிசனம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அறியாமை மாற வேண்டும். இன்னைக்கு அந்த தரிசனம் நமக்கு இருக்குதா? அந்த தரிசனம் வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த வருடாந்திர கூட்டத்தில் உங்கள் நடுவிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த தரிசனமிக்கவர்களாய் வாழ ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா, எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. கேட்கிற இந்த நேரத்தில் இந்த பந்தலுக்குள்ள வந்திருக்கிற எங்களுக்குள்ள, இந்த வார்த்தையை பல்வேறு விதங்களில் கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்குள்ள உங்க அபிஷேகத்தின் வல்லமை, உங்க தரிசனத்தின் திட்டங்கள் வெளிப்படட்டும் ஐயா, வெளிப்படட்டும் ஆண்டவரே, எங்களை உருவாக்கும் என்று கேட்போம். குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே, 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 உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண் நான் உடைத்து உருவாக்கும். ஆமாண்டவரே, உங்க கையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் சந்ததியை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தரிசனமிக்கவர்களாய் வாழ்ந்து இந்த உலகத்தில் எங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்களை செயல்படுத்தும் செயல் வீரர்களாய் மாற்றியறல வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் ஐயா. 128வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிற அருமையான திருச்சபை இன்னும் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். ஒருவேளை எங்களுடைய திருமண்டலம் 244வது ஆண்டை கொண்டாடுகிற எங்களுடைய திருமண்டலம் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.